ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டிசம்பர் 2024 முடிகிறதுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் யூடியூபர்ஸ் அண்ட் வெப்சைட் வச்சுருக்கவங்களுக்கும் இது ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் லிங்க் பண்ணி நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இது ஆட்சன்ஸில் பண்ணக்கூடிய விஷயம் தான். அது என்னென்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் தாங்க. ஸோ யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ, இந்த சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோ, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ரிலேட்டட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது முக்கியமாக மேக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருந்தாலும் எல்லா வீடியோஸ்லையும் இதை சூஸ் பண்ணுங்கள் அதை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர்த்து அதை எதுக்காக சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரியாத விஷயங்களையும் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னையை கரெக்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோ தாங்க ரொம்ப குழப்பம் அடைய வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோவையும் பார்ப்போம். யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ பார்க்க போகிறீங்க, அதாவது அதை வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க, ரீசப்மிட் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வேணால் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். இதை வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா நான் இப்போவே என்னுடைய டேக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து முக்கியமானதாக எனக்கே தெரிஞ்சது. என் வீடியோ அந்தளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என் வீடியோ வந்து பார்த்தது கிடையாது. பட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் அந்த ஒரு வீடியோ சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோ பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஸ்க்ரீன் வீடியோ வந்து இப்போ வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ டேரெக்டாக சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோவில் தான் இருக்கேன். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. நான் ஃபஸ்ட்டில் இருந்தே வந்துக்கிறேன் பேமெண்ட் இன்ஃபோவில் போயிட்டு. ஸோ பேமெண்ட் இன்ஃபோ அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு லீவ் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நான் இப்போ இதில் இருக்கிறதுனால கேட்கு. ஸோ லீவ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பேமெண்ட் இன்ஃபோவில் வந்து இருக்கிறோம். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து தெரியும் 31 2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப் டு வித்ஹோல்டிங் வந்து 30% வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கீழே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேங்க் ஆப்ஷனை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்கில் வந்துட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இண்டிவிஜுவல் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லா ப்ரைவசி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நான் டேக்ஸ் இன்ஃபோக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இது டிஃபால்ட்டாகவே நோ லாங்கர் ரெக்யூர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பேன் கார்டு டீட்டெயில் அதில் வந்து ஆட் ஆகி தான் இருக்குது. அதையும் நான் ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ கீழே வந்து சிங்கப்பூர்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் வந்து நோ டேக்ஸ் இன்ஃபோ ஆன் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் வெப்சைட் வச்சுருக்கவங்களுக்கு தான் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்டில் யூடியூபர்ஸ் இதை ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்தும் சிங்கப்பூர் ஆடியன்ஸில் இருந்தும் உங்களுக்கு வந்து நிறைய ரெவென்யூ வருதுன்னா இது மேபி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். அண்ட் உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயிலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கொடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து இந்த வித்ஹோல்டிங் ரேட் வந்து கம்மியாகும். அதாவது சிங்கப்பூர் ஆடியன்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூவில் ஒரு பார்ட் ஆஃப் ரெவென்யூ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் ஆகும்போது அது 30% 15% அந்த மாதிரி டேக்ஸ் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயங்கள் எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டு இன் சிங்கப்பூர் நோ. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அதுவும் ரிஜிஸ்டர் ஃபார் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால் நோ கொடுத்துட்டேன். இது வந்து ஆப்ஷன் தான், யூனிக் என்டர் நம்பர். ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேக்ஸ் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நோ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். உடனேவே உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இந்த ரெசிடென்ஸ் அண்ட் கண்ட்ரி வந்து டேக்ஸ் ட்ரீட்டி இருக்கா சிங்கப்பூர் கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்தியா டேக்ஸ் ட்ரீட்டி வித் சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதில் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்ஸும் கொடுக்கலாம். பட் நான் வந்து நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எஸ்ன்னு கொடுத்தா உங்களுக்கு கீழே என்னென்ன ஆப்ஷன் வருதுங்கிறத பாருங்கள். ஸோ ப்ரூஃப் ஆஃப் டேக்ஸ் ரெசிடென்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதர் டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து பேன் கார்டு கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அது போக அதில் எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பேன் கார்டுனா இருக்காது, மற்ற டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி இப்போதைக்கு நான் வந்து இதை வந்து நோ தான் கொடுத்து சப்மிட் பண்ண போகிறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கும். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நேம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோவில் வர்ற மாதிரியே. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து முடிஞ்ச மாதிரி தான். நான் டேரெக்டாக நோ கொடுத்தோம்னா சிம்பிளாக முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நோ கொடுத்துட்டேன். பட் ஸ்டில் இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ரெவென்யூவை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ சப்மிட் பண்ணுற மாதிரியே இதுலேயும் நம்ம வந்து பண்ணுறது வந்து தவறே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்களே, சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் பெருசாக வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணி விட்ருங்க. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாக்குமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேன் கார்டு என்கிட்டையும் இருந்துச்சு, பட் அது கூட கொஞ்சம் ரிவ்யூ அதுக்கடுத்து அப்ரூவ்னு சொல்லிட்டு ஆகும் அப்படிங்கிறதுனால அதை நான் பெருசாக இது பண்ணல. பட் நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அதோட விட்டுட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கோங்க. ஈவன் அதை கொடுத்து பண்ணாலும் தப்பில்லை. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டோட்டல் ரெவென்யூலேருந்து சிங்கப்பூர் ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ரெவென்யூ வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குறிப்பிட்ட ஷேர் வந்து போகுது, அதாவது கட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டேக்ஸ் போகுது அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அது வந்து டாக்குமெண்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அந்த வித் ஹோல்டிங் ரேட் வந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோவையும் பார்த்துடலாம். யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ நான் ஆல்ரெடி வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கேன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் வந்து கேட்டுட்டு பார்த்தா இன்னும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஜஸ்ட் நான் இமேஜஸ் மட்டும் தான் வச்சு உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன் வீடியோலாம் பார்க்கணுன்னா அதிலே பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மெயிலை வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டேக்ஸ் ஃபார்ம் will expire this year, update it in AdSense for YouTube today அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஒரு மெயிலெலாம் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 years வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் இன்ஃபோ வந்து சப்மிட் பண்ணணும், கிரியேட்டர்ஸ் அவுட் சைட் தி யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசப்மிட் பண்ணுறத எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது போக 24% ஆஃப் யுவர் டோட்டல் வேர்ல்டு வைட் யூடியூப் ஏர்னிங்ஸ் வந்து ஹோல்ட் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெவென்யூ போயிருங்கிற அச்சம் இல்லைனாலும் கண்டிப்பாக அது ஹோல்ட் செய்யப்படும் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு வராது அந்த ரெவென்யூ வந்து. ஸோ அதுதான் விஷயம், நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் வரும். டேக்ஸ் ஃபார்மில் வந்து யூஎஸ் டேக்ஸ் ஃபார்மாக இருக்கட்டும் இல்லைனா சிங்கப்பூர் டேக்ஸ் ஃபார்மாக இருக்கட்டும், உங்களுடைய பேன் ஐடி, உங்களுடைய அந்த டேக்ஸ் ப்ரூஃப்கான ஐடி நம்பர் அப்படின்னு வரும்போது அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறது பண்ணாததும் ஆப்ஷனல் தானே தவிர்த்து அது மெண்டட்ரி கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து விட்டுட்டும் கூட சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் அதை பண்ணிடுங்க. எப்படியாவது உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லைங்கிற காரணத்தினால அதை சப்மிட் பண்ணாமலே வச்சிங்கன்னா உங்களுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ்லேருந்து ஒரு 30% இதில் கொடுத்துருக்க மாதிரி 24 to ஒரு 30% அப் டு வந்து உங்களுக்கு வந்து ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒரு $100 ஒரு $30 கிட்ட போயிடும். அதே மாதிரி $200 ஒரு $60 கிட்ட ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதில் ப்ரொசீஜர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். உள்ளே போய் நம்ம டேரெக்டாகவே பார்த்துடலாம். அதே பேமெண்ட் இன்ஃபோவில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட்ஸ் ஆப்ஷன், பேமெண்ட் இன்ஃபோ, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபார்முக்குள்ளே போக வேண்டியதான். ஸோ ஜஸ்ட்டு நம்ம அதுக்குள்ளே போனோடனே சப்மிட் நியூ ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த சப்மிட் நியூ ஃபார்மை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டேக்ஸ் ஃபார்ம் எக்ஸ்பயர் ஆகிறது வந்து 12/31/2024 சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்க்குள்ளே நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக அதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் அ நியூ ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துக்கிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தான் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணக்கூடியது. வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிடுவோம். W8PEN அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நம்ம வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது. ஸோ அதை கொடுத்துக்கலாம். ரெண்டாவது உள்ளது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடியது. ஸோ அது எல்லாத்தையும் கொடுத்து இதில் அப்படியே ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அப்படியே கண்டினியூவாக வந்தோம்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் ஒன் பை ஒன்னா. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஸோ இது ரிலேட்டட் டீட்டெயில் வீடியோ பேக் பண்ணியிருக்கேன்னு சொன்னால டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலேருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர்னோ மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கலாம். அந்த வீடியோ பார்த்தே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இயர்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இயர் வந்து நீங்கள் கூகுளில் பிஸ்னஸ் ஆரம்பித்த இயர் அப்படிங்கிற மாதிரி டிஃபால்ட்டாக அதில் இருக்குது. அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை மேக்ஸிமம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி do you confirm you are a beneficial owner named in the
டேக்ஸ் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியதான். அதுக்கடுத்தது ஃபுல் லீகல் நேம். அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ண போகிற டாக்குமெண்ட்டு ரிலேட்டடாக கரெக்டாக அப்படியே இருக்கணும். நேம் வந்து ஒரு டாட்டாக இருக்கட்டும், ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லைனா இனிஷியலாக இருக்கட்டும், எதுனாலும் அப்படியே இருக்கட்டும். முன்னாடி இனிஷியல் இருக்கா முன்னாடி, பின்னாடி இருக்கா பின்னாடி, கேப்ஸில் இருக்கா கேப்ஸு, ஸ்மாலில் இருக்கா ஸ்மாலு, எல்லாத்தையுமே அப்படியே கொடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருப்போம் ஒரு நேம் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது அந்த நேமை விட இது முக்கியமானது. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிறதுக்கு செக் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா போன தடவையே நான் அந்த ஒரு வீடியோ யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ சப்மிட் பண்ணுற வீடியோவில் சொல்லியிருப்பேன். குறிப்பிட்டு வந்து ஃபஸ்ட் நேம் வந்து நான் வந்து நார்மலாக ஜென்ரலாக அந்த நேமை வச்சுருவேன். அதாவது அந்த பர்சன் AdSense அக்கௌண்ட் பர்சனோட நேமை வச்சுருவேன். என் அக்கௌண்ட் இல்லை, எங்கள் அப்பா அக்கௌண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களோட அக்கௌண்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். அந்த நேமை வந்து கீழே வந்து அவங்களுக்கு வந்து இனிஷியலும் சேர்த்து வரும் டேக்ஸ் டாக்குமெண்ட்டில் வந்து, அதாவது அவங்களோட டிரைவிங் லைசன்ஸில் வந்து. அதனால் அதை வந்து நான் ஆட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். ஸோ கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டி போட்டு டாட் போட்டு அந்த நேமை வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நான் வந்து வேறு டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறதுனால அதில் வந்து நான் வந்து திருத்தம் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 2 நேமுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. அது நல்லது தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம எடுக்கக்கூடிய அதை எழுதக்கூடிய லெட்டரில் வந்து டாட் மாதிரியான விஷயங்களோ ஸ்பேஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்கிற மாதிரி நான் நேமை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன். லோட் ஆச்சு. அதுக்கடுத்து நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆச்சு. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது லெஸ் தென் 50 MB வந்து இருக்கணும். அதாவது 50 MBக்கு குறைய வந்து உங்களுடைய ஃபைல் சைஸ் வந்து இருக்கணும், டாக்குமெண்ட் சைஸ் வந்து இருக்கணுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேக் ஷுவர் யுவர் லீகல் இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் இன் இன்ஃபர்மேஷன் ஆன் த டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமானது மக்களே. அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய நேம் அண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் முக்கியமாக அவங்க பார்க்கக்கூடியது ஃபோட்டோ எல்லாம் கிளியராக இருக்கணும். அண்ட் அதில் டேக்ஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் எதுவும் கொடுத்துட்டு அதில் ஃபில் பண்ணாத மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னேச்சர்லாம் கீழே சிக்னேச்சர்னு கொடுத்துட்டு மேலே சைன் இல்லாமல் இருந்ததுன்னா அதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகணும் அப்படியே. நீங்கள் நேம்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப பயப்படவும் தேவையில்லை, சிம்பிளான விஷயம் தான். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கீழே என்னென்ன டாக்குமெண்ட் அக்செப்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னென்னா டிரைவிங் லைசன்ஸ், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, டேக்ஸ் பேயர் சர்டிஃபிகேஷன் தான் இந்த பேன் கார்டு மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுக்கலாம். அதர் கவர்மெண்ட் ஐடினா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஓட்டர் ஐடி மாதிரி சில விஷயங்களை கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு அப்ரூவ் ஆகுமான்னு தெரில மக்களே. பட் இருந்தாலும் அது ஆப்ஷனில் கொடுக்கல. அதனால் நான் வந்து பேன் கார்டு தான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக டிரைவிங் லைசன்ஸ் சப்மிட் பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிக்கலாம். அது போக ரீசனபிள் ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் கூட இதில் எலிஜிபிளாக ஆகுது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி முடித்தோடனே சப்மிட் டாக்குமெண்ட் கொடுத்துட வேண்டியதான். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் பேன் கார்டு இல்லைங்கிறதுக்காகலாம் நீங்கள் கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அப்படி நீங்கள் பேன் கார்டு இல்லைனாலும் டாக்குமெண்ட் மஸ்ட்டு. நீங்கள் கொடுக்க போகிற டாக்குமெண்ட் ஒரு டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லைனா பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் ஓட்டர் ஐடி இதில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதர் கவர்மெண்ட் ஐடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் கூட அப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இது இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லைனாலும் நீங்கள் கொடுக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ரையாரிட்டியாக நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயங்கள், அதாவது டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கோங்க. அது போக ஓட்டர் ஐடி வச்சுக்கோங்க. மற்றபடி ஆதார் கார்டு எனக்கு 5th ஆப்ஷனாக தான் இருக்குது. அது போக ரீசனபிள் ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பேன் கார்டு இல்லாமலும் சப்மிட் பண்ணலாம், பேன் கார்டு வச்சு சப்மிட் பண்ணலாம். பட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது மஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அதை கொடுத்து சப்மிட் பண்ணால் தான் அவங்களுக்கு ரிவ்யூவில் போகும். அதுக்கடுத்தது அவங்க செக் பண்ணி பார்த்து அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொடுத்து முடிச்ச உடனே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் யுவர் இன்ஃபர்மேஷன், வி வில் ரிவ்யூ இட் அண்ட் இமெயில் யூ இன் a few days. அவ்வளோ நேரம் ஆகுமாங்க. ஸோ வெயிட் பண்ண தான் செய்யணும். இஃப் வி ஆர் unable to verify your details, you will need to resubmit your information. You have a limited number of attempts. ஸோ இதுவும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. லிமிட்டட் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா
ரீசப்மிட் பண்ணுங்கள் ஒரு வேளை தப்பாச்சு கரெக்டாக வெரிஃபை பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு ரிவ்யூவில் இருக்குது. அப்ரூவ் ஆச்சுன்னா ஜஸ்ட் மேலே நமக்கு டேக்ஸ் ஃபார்மில் சப்மிட் பண்ணோம் இல்லையா, சிங்கப்பூர் டேக்ஸ் வந்து, ஸோ அதில் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து அக்செப்டட்னு இருக்காது, அப்ரூவல்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல்னு காட்டும். ஸோ அவ்வளோதான் மக்களே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ அண்ட் சிங்கப்பூர் டேக்ஸ் இன்ஃபோ வந்து அவ்வளோ தூரம் மண்டவழியாக நம்ம ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. சிம்பிளாக பண்ணிடலாம். என்ன கொஞ்சம் பதட்டப்படாமல் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணமோ அதை மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். அதை வேறு ஞாபகப்படுத்தாதீங்க ப்ரோ, ஐடி வெரிஃபிகேஷன்லாம் அப்படி இப்படி எப்பலாமோ பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடியது புரியுது. பட் ஸ்டில் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்லை. ரெண்டுமே நீங்கள் வந்து பேன் கார்டு இல்லாமல் அந்த பேன் நம்பர் இல்லாமல் ஆப்ஷன் எல்லாம் கூட விட்டு சப்மிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சிங்கப்பூர் டேக்ஸோ இல்லை யூஎஸ் டேக்ஸ்னு போவோ ரெண்டுமே நீங்கள் யூடியூபர்ஸாக பண்ணக்கூடிய விஷயங்கள். எதனால் முக்கியமானது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ஏன்னா ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க ஆன்லைனில். ஸோ அப்படிங்கிறப்போ குறிப்பிட்ட கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அதை ப்ராப்பராக சப்மிட் பண்ண வேண்டியது க்ரியேட்டராக அண்ட் ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேட்டராக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கூகுளில் அப்படிங்கிறப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் இந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருந்தேன். இது குறித்து என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட் மக்களே. மற்றபடி வேறு எதுவும் டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும்னு நினச்சேன். முக்கியமாக அந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோ வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது தப்பு இருக்குது, இல்லைனா இது சரியில்லை ப்ரோ, இது நீங்கள் இப்படி சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருக்கணும், எல்லாம் வீடியோவே நீங்கள் மேக் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சஜஷன்ஸ், என்ன நிறைகள் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். தட்ஸ் இட் மக்களே. லவ் யூ ஸோ மச். பாய்.